இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு சம்பரன் சத்தியாகிரகா. நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம் இண்டிகோ புரட்சி அல்லது இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், இண்டிகோ என்பது துணிகளுக்கு நீல நிற சாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. இது ஒரு ரிச் ப்ளூ கலர் டை. இது ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கலர், ராயல் ப்ளூ கலர் கொடுக்கும். இது ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமல்ல, ஐரோப்பியர்களுக்குமே நிறைய பிடிக்கும். ஆங்கிலேயர்கள் இதை அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த செடிகள் இந்தியாவில் நல்லா வளர்ந்து வரும். அதனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய விவசாயிகளை அதிக அளவில் இந்த செடிகளை பயிரிட சொல்லி வற்புறுத்தினாங்க. இந்த செடிகளானது விவசாய நிலங்களை கடுமையாக பாதிக்கும். அதே போல நீர்ப்பாசனமும் அதிகமாக தேவைப்பட்டதுனால பெங்காலில் ஹூக்ளி நதிக்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகமாக பயிரிட்டாங்க. சம்பரன் என்று சொல்லக்கூடியது பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இந்த விவசாயிகள் ஒன்றிருந்து புரட்சியை நடத்துறதுனால சம்பரன் சத்தியாகிரகா என்று பெயர் பெற்றது. அது மட்டும் கிடையாது, இந்த சம்பரன் சத்தியாகிரகா என்பது மகாத்மா காந்தி அவர்கள் முன்னெடுத்து சென்ற ஒரு சத்தியாகிரக போராட்டம். 1915ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. அப்போ திரும்பி வரும் பொழுது விவசாயிகள் படக்கூடிய இந்த துன்பத்தை பார்க்குறாங்க. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையில் இந்திய விவசாயிகள் ஒரு பெரும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதிக அளவில் இண்டிகோ செடிகளை பயிரிட சொல்லி பெரிய ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. எந்த விதமான லாபமும் இல்லாமல் இலவசமாக பயிரிட சொல்கிறாங்க. இந்த போராட்டத்திற்கு ஒரு முன்னெடுத்து செல்வதற்காக சம்பரன் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரக போராட்டம் என்பதை துவங்கி வைத்தார். இந்தியாவில் முதல் சத்தியாகிரக போராட்டத்தினுடைய துவக்கம் அப்படின்னு சொன்னால் சம்பரன் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 1917ஆம் ஆண்டு நடந்தது. 1859ஆம் ஆண்டு நடந்த அந்த இண்டிகோ ரிவோல்ட்டுடைய நீட்சி தான் 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பரன் மூவ்மெண்ட். இந்த சம்பரன் மூவ்மெண்ட்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நல்ல விவசாய இந்த இண்டிகோ செடிகளுடைய லாபம் கிடைச்சிட்டு இருக்கிற டைம்ல ஜெர்மானியர்கள் ஆர்டிபிஷியலா செயற்கையா ப்ளூ கலர் டையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க டையை உருவாக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த இண்டிகோ செடிகளுடைய விலை கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சது. அப்படி வீழ்ச்சி அடையும் போது இந்த விவசாயிகளுக்கு லாபம் சுத்தமாவே கிடைக்கல. இலவசமா பயிரிட சொல்றாங்க. உலகப்போர், முதலாம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த அந்த சமயம் 1914 1918 வரைக்கும் நடந்தது. 1917ஆம் ஆண்டு இந்த சம்பரன் சத்தியாகிரகம் நடக்குது. இந்த முதலாம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல ஜெர்மானிய பொருளாதாரம் அதிக அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுனால அவங்களால செயற்கையா அந்த டையை தயாரிக்க முடியாம போகும் பொழுது மீண்டும் இந்த இண்டிகோ செடிக்கான லாபம் அதிகரிச்சதுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்திய விவசாயிகளை மீண்டும் பயிரிட சொல்லி அதிகமா துன்புறுத்தினாங்க. அப்பதான் மகாத்மா காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. 1915ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. திருப்பி வந்த பிறகு விவசாயிகளை எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அப்படி நடத்தின அந்த போராட்டத்துக்கு பேர் சம்பரன் சத்தியாகிரகா. சம்பரன் என்பது பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம். சரி, இது மே மாதம் 13ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு சென்டினரி செலிப்ரேஷன்ஸ், அதாவது நூற்றாண்டு விழா கடைபிடிக்கப்பட்டது. அப்பொழுது மத்திய அரசானது 3 விதமான ஸ்டாம்புகளை வெளியிட்டு கௌரவித்தது. சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.